அவரை செல்லம்மா உண்மை பிரதீப் என்பார்கள். அவர்களுக்கு பிறந்தநாள் இன்று. ஹாப்பி பர்த்டே பிரதீப், உண்மை பிரதீப். விக்கி அவர்கள் இதை சொல்ல சொன்னார்ப்பா. அல்த்மான் வந்தாச்சா? ஜெய்சிசி டாஸ் பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளார்கள். தனது அணிக்காக முதல் ஓவரை வீச வருகிறார். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ரன் மட்டுமே. தனது அணிக்காக முதல் ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் சஞ்சய். பவர் பிளேல 7 ஓவர் கொண்ட போட்டி இது. நைன்டிஸ்க்காக மணி மற்றும் பெருமாள் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜெய்சிசி அணியின்காக தனது முதல் ஓவரை வீசுகிறார் சஞ்சய். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து 1-2 மாறுமா? 2 ஓட்டங்களை ஓடி கடந்துள்ளார்கள். அற்புதமாக அடித்தார். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கிறார் சஞ்சய். சிறந்த முறையில் வீசினார். ரன் எடுக்க வாய்ப்பில் அற்புதமாக வீசிக் கொண்டிருக்கிறார் சஞ்சய். இதற்கிடையில் ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4. விக்கெட் இழப்பின்றி ஜெய்சிசி அணியின் முதல் ஓவரை வீசினார் சஞ்சய். 4 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்துள்ளார். பவர் பிளேல டாரஸ் சஞ்சய். அடிக்க முயற்சித்தார். 1 ஓட்டங்கள் மட்டுமே. தனது அணிக்காக 2வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார் மனோஜ். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக மனோஜ்.
ஜேசிசி டாஸ் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளார்கள். நன்றி நடுவரே. இதற்கிடையில் ஒரு அகலப்பந்து. உதிரிகள் உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள், மறந்து விடாதீர்கள். சிறந்த முறையில் வீசினார். ஒன்று மட்டுமே, 1-2 மாறுமா? இல்லை, ஒரு ரன் மட்டுமே ஓடி கடந்துள்ளார்கள். அற்புதமாக வீசிக் கொண்டிருக்கிறார். நன்றி நடுவரே. இதற்கிடையில் அகலப்பந்து. அடிக்க முயற்சித்தார். கேட்சை நழுவ விட்டார்கள் சன்சின்னா. கேச்சஸ் வின் மேட்சஸ் என்பார்கள். சிறந்த முறையில் வீசினார் சிலாக்கி டூம். நன்றி. மீண்டும் ஒரு அகலப்பந்து. வாரி அடித்தார். ஸ்வீப் ஷாட் என்ற முறையில் 6 ரன்களை பதிவு செய்துள்ளார். தனது அணிக்காக சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை பெற்று தந்துள்ளார்கள். இதற்கிடையில் 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. சென்னை 96 2 ஓவர் முடிவில் 17 ரன்கள் அடித்துள்ளார்கள். விக்கெட் இழப்பின்றி. அடுத்து பந்து வீச்சாளர் ஜேசிசி அணியின் அடுத்த பந்து வீச்சாளர் தனது அணிக்காக 3வது ஓவரை வீச வருகிறார். டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மேட்ச் நடந்துன்னு இருக்கு. ஆர்கனைசரே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். பலுகுண்டு எங்கே இருக்கீங்க? சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. இதற்கிடையில் 1-2 மாறுமா? ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. பலுகுண்டு குட்டி பகவதி எங்கிருந்தாலும் மேடை அருகே வரவும். பெரிய பகவதி கூப்பிடுறாரு.
நோ பால். நோ பால் நடுவரே. நடுவரே லெஃப்ட் சைடில் 6 பேரா? ஓகே, ஃப்ரீ ஹிட் இல்லைல்ல, ஓகே, அதுக்காக தான் கேட்டேன். தேங்க்ஸ் ஃபார் த கன்ஃபர்மேஷன். நல்ல பால், ஆனால் நோ பால் பா. அருமையான பந்து வீச்சு, மீண்டும் ஒரு டாட் பால். அருமையான பந்து வீச்சு, ஏர்கர் பேட்ஸ்மேனால ஒன்றும் பண்ண முடியல. அருமையான பந்து வீச்சுப்பா, 3 டாட் பால். நோ பால் போட்டாரு, நோ பாலும் டாட் பால் தான், தொடர்ந்து 3 டாட் பால். பெஸ்ட் ஃபீல்டிங் செட்டப் வச்சு போட்டுட்டு இருக்காங்க. மூணு ஃபீல்டர் க்ளோஸ்ல நிற்கிறாங்க. பேட்ஸ்மேனால ஒன்றும் பண்ண முடியல, டிஃபென்ஸ் வச்சுட்டுலாம் ஓட முடியாது. ஆஹா, மேலும் மேலும் ஒரு டாட் பால்ப்பா. அருமையா போட்டுட்டு இருக்காரு போலரு. பேட்ஸ்மேனால கணிக்க முடியல போலரை. ஸ்லோயர் ரவுண்ட் போடுறாரா, ஃபாஸ்ட் ரவுண்ட் போடுறாரா, ஏக்கர் போடுறாரான்னு. அடிச்சிட்டா போலப்பா. 6. பரவாயில்ல, 4 டாட் போட்டாலும் 5வது பால் நான் 6 அடிப்பேன், 6 அடிச்சிருக்காரு பெருமாள் அவர்கள். இதற்கிடையே ஓவர் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. விக்கெட் இழப்பின்றி. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க விக்கெட் லூஸ் பண்ணல ஒன்றும். இருபத்தி 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. விக்கெட் இழப்பின்றி. அடுத்த பந்து வீச்சாளரின் பெயர் பரத். பரத் போன மேட்ச் ஒரு சூப்பரா பந்து வீசினார் பா இவரு. அதையே கண்டினியூ பண்றாரா பாப்போம். வைட். நன்றி நடுவரே, நன்றி. வைட். அருமையான பந்து வீச்சு. ரிவர்ஸ் ஸ்விப் என்ற முறையில் டாட் ஓடல. அருமையா ஃபீல் பண்ணா போல. அடித்தார். 6 மாறுமா? 6. கேச்சஸ் வின்ஸ் மேட்சஸ் இதனால தான் சொல்றாங்க. பார்த்துக்கோங்க, 2 6 அடிச்சிருக்காரு கேட்ச் விட்டவர். கால்குலேட்டிவ் இன்னிங்ஸ்.
கேட்சா? இல்லை, கேட்ச் இல்லை. நல்ல நல்ல ஃபீல்டிங் பை சன் சின்னா. அடித்தார் மீண்டும் 6. மணி, நீங்க கேட்ச விட்டீங்கன்னா நாங்க விட மாட்டோம்னு அடிச்சுன்னு இருக்காருப்பா இவரு. சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. டாட் பிரச்சனை கிடையாது, நாங்க பொறுமையா 6 அடிச்சு ரன் எடுத்துப்போம். வைட், நன்றி நடுவரே, வைட். சுப்பையாவையே வேலை வாங்கும் குட்டி பகவதி. அருமையான பந்து வீச்சு. டாட். இதற்கிடையே ஓவர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 41. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். 2 minutes பிரேக். வரதா அவர்களே, அப்படியே டி ஷர்ட்டை மாட்டிக்கோங்க, உள்ள நிக்கிறீங்க. ஓகே. அடுத்த ஆடவிருக்கும் குவார்டர் ஃபைனல் ஏசிஆர் மற்றும் எம்பிடி. இந்த ஆஃப் முடிஞ்ச உடனே பூவா தலையா போட நீங்க ஸ்டேஜ் பக்கத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நன்றி நடுவரே. ஐந்தாவது ஓவரை வீச டாரஸ் சஞ்சய். அருமையான பந்து வீச்சு. டாட் பால். நல்ல ஏற்கர் போடுறாரு இவரு. ஒரு ஓவர் 4 ரன் தான் போட்டிருந்தார் பவர் பிளேல இவரு. இவர் ஓவர் மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்கு. அருமையான பந்து வீச்சு. ஒரு ஓட்டம் மட்டுமே. அடிச்சாங்கப்பா நேர்ல டைரக்டா 6. கமெண்ட்ரி பாக்ஸ் பக்கத்திலே வந்து வந்துச்சு 6. சஞ்சயும் கடைசியில் ஒரு 6 அடிச்சிட்டாங்கப்பா. நல்லா போட்டிருந்தாரு. பவுண்டரி கொடுக்காம 8 பால் போட்டிருந்தாரு. 9வது பால்ல தான் பவுண்டரி கொடுக்குறாரு அவர்.
மீண்டும் அடிச்சாரு. ஆனா ஒரு ஓட்டம் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு. அதை லாபகமா ஒரு ரன் அடிச்சிருக்காங்கப்பா அந்த ஏற்கரை. நன்றி நன்றி. வைட், இதற்கிடையே வைட். வைட் வைட். நன்றி நடுவரே. வைட். பைஸ் என்ற முறையில் ஒரு ஓட்டம். இதற்கிடையே பேட். ஓகே, நன்றி நன்றி. இன்சைட் ஏஜ். பேட் பேட் நடு. நன்றி நடுவரே. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 53. விக்கெட் இழப்பின்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல ஒரு ரெக்கார்ட் நினைக்கிறேன். 5 ஓவர் எந்த டீமும் விக்கெட் இல்லாம ஆனதுல, அதுவும் 5 ஓவர் 53 ரன் விக்கெட் இல்லாம ஒரு டீம் அடிச்சிருக்குன்னா அது இந்த டீம் தான். சென்னை 96. இவங்க தான் தெரிஞ்சு முறை இந்த டோர்னமெண்ட்ல 5 ஓவர் விக்கெட் இல்லாம 50 ரன் அடிச்சிருக்காங்க. 53. எம்பிடி மற்றும் ஏசிஆர் இந்த ஆஃப் முடிஞ்ச உடனே நேரா ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. டாஸ் போட்டணும், டிலே பண்ணாதீங்க. எம்பிடி மற்றும் ஏசிஆர். ஆறாவது ஓவர்ல பெருமாள் அவுட் ஆகி வெளியேற ரன் அவுட் முறையில் கார்த்திக் உள்ள வராரு. பெருமாள் வெளியேற கார்த்திக் உள்ள வராரு. அடுத்த பேட்ஸ்மேன். ரன் அவுட் முறையில் தான் இவங்க விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல மணி. ஆக்சுவலாக அவங்க அதுதான் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் எடுக்கணும்னு தான் மணி வேகமாக ஓடிட்டு இருக்காரு. இல்லைன்னா எதுவும் விக்கெட் இருந்திருக்காது. ஒரு ஃபுல் டேஸை மிஸ் பண்ணிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன். இது பேட்ஸ்மேனோட ஃப்ரீ பால் தான் விட்டுட்டு இருக்காரு. எய்ம் பண்ண பால், கரெக்டான பால் விட்டுட்டாரு. ஆனால் ஆறு அடிக்கல. அருமையான பந்து வீச்சு. கேட்சாக மாறுமா? இல்லை, கேட்ச் இல்லை. கடைசி பந்து, இந்த ஓவரோட கடைசி பந்து. ஆறாவது ஓவரோட கடைசி பந்து. உதிரி. நன்றி நன்றி நடுவரே. உதிரி ஸ்டெம்பிள் அடிச்சலான்னு பார்த்தாரு போலரு. சின்ன ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கு, ஸ்டெம்பில் படாம. ஆறு வைடு வைடு செக் பண்ணிக்கலாம். நன்றி நன்றி நன்றி.
லீகல் பால் நடுவரே. இதற்கிடையே ஓவர் 63. ஆறு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 63. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. எம்பிடி மற்றும் ஏசிஆர் இரு அணிகளும் பூவா தலையா போட இந்த ஓவர் முடிந்த உடனே ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்பவே வரலாம். வித் பிளேயிங் 11 வந்துருங்க ஷீட்டோட. இல்லை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு போயிடுங்க யார் பிளேயிங் 11. மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ். ஒரு ரன் மட்டுமே. சந்தோஷ் ரெண்டாவது ஒரு போறாரு நினைக்கிறேன். இவரு ரெண்டாவது ஒரு தானே. அருமையான பந்து வீச்சு. கேட்ச். இறுதியா கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. சாய் லெவன்ஸ். முரளி கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஜெய்11 சாரி மன்னிக்கவும் ஜெய்11. எங்கள் அண்ணன் வந்து விட்டார். வெங்கட் பால் அவர்கள் வந்து விட்டார். ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த பால் பண்டாரி அவர்கள் வந்து விட்டார் ஸ்டேஜ் அருகே. மன்னிக்கவும் சென்னை பண்டாரி. இவர் வந்திருந்தாருன்னா அந்த கேட்ச் விடுறதுக்கு எப்படி பிடிச்சிருக்கணும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. பீஸா மட்டையாளர் பீஸா என்கின்ற பிரசாந்த். மீண்டும் ஒரு விக்கெட். அங்கே ஸ்டார்டிங்லாம் விக்கெட் எடுக்க மாட்டோம், கடைசியில் வந்து விக்கெட் எடுப்போன்னு விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஜெய்சிசி. அருமையான பந்து வீச்சு. சரி ரிவ்யூ. நாட் அவுட். இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப். பாலே அவுட் சைட் ஆஃபாம்பா. ரிவ்யூ லாஸ்ட். ஆறு நல்லா போட்டுட்டு இருந்தாருப்பா இந்த ஓவரில். விக்கெட் அழுத்திட்டு இருந்தாரு. கடைசியில் 5வது பால்ல ஒரு 6 கொடுத்துட்டாரு சந்தோஷ். நாங்கள் 6 அடிக்காமல் இருக்க மாட்டோம் எவ்வளோ டாட் பால் போட்டாலும்னு சொல்லிட்டு சென்னை 96 அணி 6 அடிச்சிட்டாங்க இந்த ஓவர்லையும்.
கேட்சாக மாறுமா? கேட்ச். மீண்டும் ஒரு விக்கெட். 71. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 71. எம்பிடி மற்றும் ஏசிஆர் முன்னாடியே வாங்கன்னு நாங்கள் ஸ்டார்ஸ் போடுறதுக்காக. நீங்கள் ஒன்றும் யாருமே வரல இங்கே. கொஞ்சம் ஸ்டேஜ் பக்கத்தில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரம் வாங்க. டாஸ் போட்டு அடுத்த மேட்ச் ரெடியாக இருக்கணும். டிலே ஆகாமல் மேட்ச் நடத்தணும் தான் நாங்கள் வர சொல்கிறோம். கொஞ்சம் ஒத்துழைக்கணும் நீங்களும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தண்ணி ஏசிஆர் எம்பிடி கொஞ்சம் வாங்க. நீங்கள் அங்கேருந்து நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் முடிஞ்ச உடனே இங்கே இருக்கணும்னு. நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டீங்க. இப்போ தான் கை தூக்குறீங்க அங்கேருந்து. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எம்பிடி ஏசிஆர் எங்கப்பா இருக்கீங்க? வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அப்படியே டிஸ்குவாலிஃபைடுப்பா 2 பேருமே. அண்ணன் பாலோட கம்ப்ளைண்ட் இட்லி சின்னதாக இருக்குன்னு. ஆளுக்காளுக்கு இட்லி இல்லைன்னு இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு. இட்லி சின்னதாக இருக்குன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இவரு.
லெட்ஸ் ப்ளே. நடுவரே டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நன்றி நன்றி. சூர்யா முதல் ஓவரை வீச சூர்யா. தான் சந்தித்த முதல் பந்திலே 6 அடித்தார் சன் சின்னா. அருமையான அடிப்பாகுது. உட்காந்து மடக்கி ஒன்னு கொடுத்தாரு லெக் சைட்ல. துஷந்த் லைனம் பேர் தயவு செஞ்சு அங்க போங்க. லைனம் பேர். நல்ல கம்பேக் பை சூர்யா. 3 6 கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 4வது பால்ல சன்சின்னாவோட விக்கெட்டை எடுத்துட்டாரு. சன்சின்னா 4வது பாலும் 6 அடிக்கலான்னு போய் அவர் விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. அருமையான பந்து வச்சு டைரக்டா போல்ல போட்டார். எம்பிடி மற்றும் ஏசிஆர் இடையே பூவா தலையா போட்டதுல எம்பிடி டாஸ் வின் பண்ணி bowling choose பண்ணிருக்காங்க. MPT won the toss and chose to bowl. Next game, third quarter final of the tournament. MPT மற்றும் ACR இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரெடியா இருங்க உள்ள வரதுக்கு. இப்பவே உங்க டீம் மீட்டிங்லாம் போட்டு டிஸ்கஷன் முடிச்சுட்டு ரெடியா இருந்துக்கோங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் டீம் மீட்டிங் போடாதீங்க தயவு செஞ்சு. அருமையான பந்து வீச்சு. நல்ல கம்பேக். 3 6க்கு அப்புறம் ஒரு விக்கெட்டு, அடுத்து ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு. இதற்கிடையே ஓவர் 3 6 கொடுத்தாலும் 4வது பால் விக்கெட் எடுத்துட்டு அடுத்த 2 பால் டாட் போட்டு ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டு போறாரு பிரதீப் அவர் சூர்யா அவர்கள். இதற்கிடையே 18 ஓட்டங்கள், 18 runs for 1 wicket. JCC சிவானா 1000 பேருக்கு டைட் பண்ணிருப்பாரு. ஆனா சிவானாவே டைட் பண்ண ஒருத்தர் வந்திருக்கான். அவன் தான் ஹர்திக். ரிவர்ஸ் என்ற முறையில் 4 முரளி. ஆப்போசிட் வின்ல ரிவர்ஸ்ல 4 ரன் அடிச்சிருக்காருப்பா மணிய. இதுல பேட்ஸ்மேன் 6ல ஆரம்பிக்கிறாரு, இல்லைன்னா ஒரு 4ல ஆரம்பிக்கிறாரு. டாட் பால். அருமையான பந்து வீச்சு. மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு. ஸ்லோவா ஏக்கர் போட்ட மாதிரி இருந்தது. ஒரு ரன் மட்டுமே.
மீண்டும் அருமையான பந்து வீச்சு. நூல் புடிச்ச மாதிரி போடுறாரு ஒரே இடத்துல பேட்ஸ்மேனுக்கு. அருமையா பந்து வீசிட்டு இருக்காருப்பா. தொடர்ந்து 3வது பால் அதே இடத்துல 2 பால் 2 ரன் ஆட்டாங்க சிங்கிள். 3வது பால் ஆட முடியல ஒரு ரன் பேட்ஸ்மேனால. 4வது பாலும் அதே இடம்தான். அருமையா பந்து வீசியிருக்காரு. இதற்கிடையே ஓவர். இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. இன்னும் 5 ஓவருக்கு 47 ரன் அடித்தால் ஜெய்சிசி வெற்றி. அதை டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா சென்னை 96 வெற்றி. ஆறு ஃபுல் டாஸ். 6 அடிச்சிட்டாரு முரளி. மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ். ஆனால் ஒரு ரன் மட்டுமே. நவீன் அருமையான பந்து வச்சு. மீண்டும் ஒரு அடி. 6. முரளி முரளி மட்டையிலிருந்து மீண்டும் ஒரு 6 இந்த ஓவரில். அவ்வளோதான். இன்னைக்கு லைக்ஸ் அள்ளிக்குமா பை எங்கள் டீம் தோனி. முதல் லைக்கே அவர் தான் போடுவாராம் அவங்களுக்கு முரளிக்கு. அருமையான ஷாட் பா. ஹெலிகாப்டர் ஷாட் இது. 6. கண்டிப்பா வீடியோ இருக்காம்பா. கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ இருக்கு 2 மணி நேரம் கழிச்சு. லாஸ்ட் பால். ஒரு ரன் மட்டுமே. நல்ல பால் இது. 21 ரன் போட்டாங்கப்பா இந்த ஓவர். இதற்கிடையே ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. 24 பந்துகளில் 26 ரன்கள் அடித்தால் வெற்றி ஜெய்சிசி. சூர்யா 3 ஓவரில் மொத்தமாக 6 6 ஒரு 4 அடிச்சிருக்காங்க ஜெய்சிசி. சன்ஷின்னா 3, முரளி 3.
மீண்டும் ஒரு 6. நல்ல நல்ல ஷாட் பா இது. ஃபிளிக் பண்ணி விட்டாப்பல 6க்கு லெக் சைடில். இது எங்க அண்ணன் அடிக்கிற ஷாட் மாதிரியே இருக்கு. கார்த்தி அண்ணன். ஃபிளிக் ஷாட் கார்த்தி அண்ணன். கேபிள் கார்த்தி அண்ணன். வைட் வைட். நன்றி நடுவரே. வைட். இதற்கிடையே ஒரு உதிரி. அருமையான அருமையான பந்து வச்சு நல்ல நல்ல கம்பேக். மறுபடியும் ஃபிளிக் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் அருமையான ஷாட். 6. முரளி ஹேட்ரிக் 6 அடிச்சாருன்னா பால் 500 ரூபாய் தராரம்பா. மிஸ் ஆயிடுச்சு. பால் நான் பாக்கெட்ல வச்சுட்டாரு அந்த 500 ரூபாவை. அது மீன் வாங்க எடுத்துட்டு வந்த 500 ரூபாவா அது. கேட்சாக மாறுமா? கேட்ச். கபி அருமையான கேட்ச் பிடிச்சாருப்பா இந்த கேட்சை. இதற்கிடையே ஓவர் ஸ்கோர் 60. 13 ரன் 12 ரன் ஆன நடுவரே. 3.4 60 ரன் அடிச்சிருக்காங்க. பத்தொன்பது பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். அப்படியே பிரேக் டைம் அவுட் ஆம்பா. தண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. அடையார் விக்கி அவர்களை ஸ்டேஜ் பக்கத்தில் கொஞ்சம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடையார் விக்கி கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க அண்ணன் அடையார் விக்கி அவர்களே கொஞ்சம் ஸ்டேஜ் பக்கத்தில் வந்துருங்க. கொஞ்சம் வாங்களேன். எம்பிடியும் ஏசிஆரும் கொஞ்சம் ரெடியாக இருங்க. டீம் மீட்டிங்லாம் இப்போவே போட்டுக்கோங்க. உள்ளே வந்து மீட்டிங் போடாதீங்க. உள்ளே வந்தால் லெட்ஸ் ப்ளே தான் டைரக்டா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அருண். இப்பயும் இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. பால்னா ஹேட்ரிக் 6 அடிச்சா 500 ரூபாவா. இரண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்கப்பா. இதற்கிடையே ஓவர் 62. 2 விக்கெட் இழப்பிற்கு. 3 ஓவர் 10 அடிக்கணும். நாங்கள் கேட்ச் விட்டாலும் பரவாயில்லன்னு தான் ஜாலியாக இருந்திருக்காங்க போல ஜெய்சிசி. நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு அடிச்சும் காமிச்சிட்டாங்க. ஒன்று 10 ரன் அடித்தா அரையிறுதிக்கு தகுதி. அடுத்த பவுலர் நேம் ராகுல்.
6. எல்லாரும் இவங்க ஃபிளிக் பண்ணி விடுறாங்கப்பா. முரளி வாய்ப்பை தவறவிட்டார் முரளி அவர்கள். நீங்க இந்த பால் 6 அடிச்சிருந்தாருன்னா பால் 9 ரூபாய் எடுத்து வச்சிருந்தாரு முரளி, பாக்கெட்ல இருந்து எடுத்து தரத்துக்காக. அருமையான பந்து வீச்சு. முரளி இன்னும் 4 ரன் அடிச்சாருன்னா 50 கம்ப்ளீட் பண்ணுவாரு. 4.4 3 ரன் அடிக்கணும். ஓ, முடிந்தது மேட்ச். முரளியோட 50 கம்ப்ளீட் பண்ணல. முரளி அப்படியே ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க, பேட் தராங்க, போகாதீங்க. இப்படி வந்துருங்க, மேன் ஆஃப் தி மேட்ச் ஃபைன் பண்ணலாம்.